எங்க அப்பாவுக்கு 2 தாரம், அங்கே 4 ஆண்கள், அங்கே 5 ஆண்கள் 4 பெண்கள். எங்க அம்மாவுக்கு 2ஆம் தாரம், எங்க அம்மாவுக்கு நாங்க 4 ஆண்கள் 5 பெண்கள். இப்படி எங்க குடும்பம் கொஞ்சம் பெருசு. அல்லேலூயா. எங்க பெரியம்மா அந்த சுண்டாவளையில இருந்தாங்க. எங்க அம்மா நாகர்கோயில் கிருஷ்ணங்கோயில், வடசேரி கிருஷ்ணங்கோயில் பக்கம் நாங்க இருக்கிறோம். அங்கே கொடை விழா நடக்கும் போது நாங்கள் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, அங்கே கொடை விழா நடந்து எண்ணி ஒரு 40 நாளைக்குள்ளே அழகான ஒரு வாலிபன் மரித்து போவான். இது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்தே ஆரம்பித்து விட்டது. அப்படி எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே பலசாலிகள், எல்லாருக்குமே 2 தாரம் உண்டு. ஆண்கள் வாரிசு ஜாஸ்தியாய் உள்ள கிராமம். இந்த கிராம சுண்டாவளை கிராமத்துல அந்நியர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் எங்க சொந்த சொக்காரமார் தான். அப்படி பெருகி இருந்த கிராமத்திலே வருஷத்துக்கு அழகான நல்ல தேர்ச்சி உள்ள ஒரு வாலிபன் மரித்து கொண்டிருந்தான். இப்போது என்னுடைய முன்னோர்கள், நம்மகிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு, களஞ்சியம் இருக்குது, நம்ம தெய்வம் நம்ம மேல கோபமா இருக்கு போல் இருக்கு. ஒரு வருஷம் கொடுக்கிற கொடையை 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடை விழா கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தாலும் எண்ணி 20 + 40 நாளைக்குள்ளே அழகான ஒரு வாலிபன் மரித்து போவான். பெண்கள் யாரும் மரிக்க மாட்டார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். அதே ஓசியா 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவு தூரம் பெருகினார்களோ அவ்வளவு தூரம் பாவம் செய்தார்கள். மெய்யான தெய்வத்தை அறியாதபடினாலே இப்படி ஆசீர்வதிக்கிறவர் ஒரு மெய்யான தேவன் ஆண்டவர் இயேசு என்பதை அறியாமையினாலே அவர்கள் பாவம் செய்ய செய்ய அந்த வாரிசு அழிக்கப்பட்டு கொண்டே இருந்தது.